Hi dear students and parents, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் டீடைல் 2025 அட் 26 இயர்க்கான அப்டேட் ஃபீஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸை ஒன் பை ஒன்னா நம்ம கடகடன்னு பார்த்துட்டு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் லொக்கேட்டட் இன் சென்னை. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் இயர்லி 30 lakhs கலெக்ட் பண்றாங்க. டோட்டல் இன்டேக் பார்த்தீங்கன்னா 250 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது என்எம்சியால ரெகனைஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு டீம்டு மெடிக்கல் காலேஜ். இதோட ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 கலெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சவிதா மெடிக்கல் காலேஜ் லொக்கேட்டட் இன் சென்னை. காலேஜோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி 25 lakhs கலெக்ட் பண்றாங்க. தாண்டி லேப் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs கலெக்ட் பண்றாங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா இயர்லி 27 lakhs கலெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் உண்டு. ஹாஸ்டல் ஃபீஸ் இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs கலெக்ட் பண்ணுவாங்க இன்க்ளூடிங் மெஸ்ஸோட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 250 சீட் கொடுத்துருக்காங்க. 247 சீட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 3 சீட் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 28 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க பர் இயருக்கு. அதை தாண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்ல ஒரு 10,000 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. அது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த காலேஜோட பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டேக் 250 சீட் கொடுத்துருக்காங்க. அந்த 250 சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தான். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 27 லட்சம் கலெக்ட் பண்றாங்க பர் இயருக்கு. அதாண்டி நெக்ஸ்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 2 lakhs வரை உங்களுக்கு வந்துடும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இந்த யூனிஃபார்ம் காசு அண்ட் டெபாசிட் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,18,320 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க இந்த காலேஜில். இது 2025 இயர்க்கான ஃபீஸு. ஸோ இதில் ஏதாச்சும் நமக்கு சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த காலேஜோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி 30,50,000 பர் இயருக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 20,000 கலெக்ட் பண்ணுறாங்க. அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 50,000 கலெக்ட் பண்ணுறாங்க. காலேஜ் காஸ்ட் அண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் காஸ்ட் அண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கலெக்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி ஹாஸ்டல் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாயிலேருந்து 2,50,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 23 lakhs வரை கலெக்ட் பண்ணுறாங்க. 4.5 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 23 lakhs இயர்லி நீங்கள் பே பண்ணுவீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 கலெக்ட் பண்ணுறாங்க 4.5 வருஷத்துக்கு. அதை தாண்டி என்ஆர்ஐக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் சீட் உண்டு. ஸோ என்ஆர்ஐ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 யூஎஸ்டி டாலர் கலெக்ட் பண்ணுறாங்க பர் இயருக்கு. டோட்டலாக 4.5 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஒன் டைம் பேமெண்ட் அமௌண்ட் தான். அதாண்டி மிஸ் எலோனஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இதுவும் ஒன் டைம் ஃபீஸ் தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் டியூஷன் ஃபீஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 lakhs வந்து லாஸ்ட் இயர் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபீஸ் ரிவைஸ் ஆகும். ஒரு 25 lakhs வரை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நமக்கு அஃபிஷியலாக வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது அதர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 97,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21,97,000 ரூபாய் வருஷத்துக்கு அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. என்ஆர்ஐக்கு பார்த்தீங்கன்னா 41,800 யூஎஸ்டி டாலர் கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த காலேஜோட ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 22 லட்சம் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த இயர் 2025க்கு. அதாண்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய். யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கலெக்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,65,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த காலேஜோட அதர் ஃபீஸஸ் அந்த யூனிஃபார்ம் ஃபீஸ், புக் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வருஷத்துக்கு 1,25,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த காலேஜில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா.
நெக்ஸ்ட் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2024ஓட 23 லட்சம் இன்ட்டு 4.5 வருஷத்துக்கு தான் பே பண்ணுவீங்க. பட் இந்த வருஷம் 2025 பொறுத்தவரை அவங்க அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 25 lakhs கலெக்ட் பண்ணுவாங்க 4.5 இயர்ஸ்க்கு. அதை தாண்டி ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 லட்சம் 4.5 வருஷத்துக்கு கலெக்ட் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 21 lakhs கலெக்ட் பண்ணுவாங்க இன்ட்டு 4.5 இயர்ஸ்க்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 2 lakhs கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் சேலம் பார்க்கறது லாஸ்ட் இயர் பொறுத்தவரை 21.5 லட்சம் கலெக்ட் பண்ணாங்க 5 இயர்ஸாக. ப்ளஸ் அதை தாண்டி ஹாஸ்டல் நமக்கு 2 லட்சம் வரும். பட் இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபீஸை வந்து நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் லொக்கேட்டட் இன் சென்னை. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக 27.5 lakhs கலெக்ட் பண்ணுறாங்க. 27.5 லட்சம் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2025க்கு கலெக்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி நமக்கு ஹாஸ்டல் ஃபீஸு, புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் இதெல்லாம் உண்டு. ஸோ அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 2.5 லட்சம்னாச்சும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் இங்கே ஒவ்வொன்றுக்கும் எப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் திண்டிவனம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் வந்து ஒரு நியூ மெடிக்கல் காலேஜ். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 18 lakhsக்கு இன்ட்டு 4.5 இயர்ஸ்க்கு கலெக்ட் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 26 lakhs வர